செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு மறைமுக ஏலத்தில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கடந்த வாரம் சாலை மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் இன்று அங்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம் மற்றும் செம்பனார்கோவில் ஆகிய இடங்களில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பாக 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இயங்கி வருகின்றன. இதில் தற்சமயம் விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பருத்தி பயிரிலிருந்து பஞ்சு சேகரம் செய்து மறைமுக ஏலம் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டிற்கு இதுவரை 22 கோடி ரூபாய் மதிப்புடைய 32,000 குவிண்டால் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் செம்பனார்கோவிலில் மட்டும் இதுவரை சுமார் 11,000 குவிண்டால் பருத்தி மறைமுக ஏலம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்திலேயே செம்பனார்கோவிலில் அதிக விலைக்கு பருத்தி ஏலம் போயுள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டி பருத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த வாரம் பருத்தி ஏலம் நடைபெறுமா என்ற கேள்வி விவசாயிகள் மத்தியில் எழுந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி அங்கு நேரில் சென்று பருத்தி விலை நிலவரம் குறித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் வெற்றிவேலன், ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலாளர் ரமேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.